இப்போ பார்த்தோன்னா விஜய் ஒரு வழியாக வெளியில் வந்துட்டார். வெளியே வந்துமே நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் நம்ம காவேரிக்கு. ஏன்னா காவேரி தேவையில்லாமல் நம்ம வெண்ணிலாட்ட ப்ராமிஸ் பண்ணனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இங்கே விஜய் வீட்டுக்கு வந்தோடனே தலையெல்லாம் தண்ணி ஊற்றி இதெல்லாம் பண்ணி பயங்கர இதெல்லாம் பண்ணிடுறாங்க. நம்ம அந்த வீட்டுக்கு வெண்ணிலாவும் சேர்ந்து தான் வராங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இங்கே பசுபதியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. வெண்ணிலாவோட மாமாவுமே எங்கே இருக்கார் என்னன்னு கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா வெண்ணிலா எல்லாமே முடிஞ்சோடனே வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ விஜய் ஏன் போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்குது, நான் இன்னும் இங்கே இருக்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, ஏன் காவேரி நான் சொல்கிறதே புரியலையா? இந்த போராட்டத்துக்கு தானே, உன்னைய பார்த்துக்கிறதுக்கு தானே, உன்னையும் நம்ம குழந்தையும் நம்ம இங்கே தங்கி பார்க்குறதுக்கு தானே நான் இவ்வளோ போராடினேன், நீ என்ன போகிறேன்னு சொல்கிற? இல்லை, கண்டிப்பாக அம்மாவோட பர்மிஷன் வாங்கிட்டு நான் வரேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிவிட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க. அதுக்கடுத்து வெண்ணிலா இருக்காங்க. வெண்ணிலா இருக்குமே இங்கே தாத்தா பாட்டி என்ன சொல்கிறதுனே அவங்களுக்கே புரியல. நம்ம வெண்ணிலா வீட்டுக்கு போக சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க மாமா யாருமே இன்னும் வரல. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவங்க மாமா ஒரு கட்டத்தில் வந்துடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னோடய முட்டாள்தனத்தினால இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு, இனிமேல் நான் வெண்ணிலா நான் எங்கள் வீட்டுக்கே கூட்டு போகிறேன், நீங்கள் யார் எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெண்ணிலா யோசிச்சிட்டே நிற்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.